கர்த்தரால் மீட்கப்பட்ட பிரியமான தேவஜனமே, இன்றைய நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறதான வார்த்தை ஏசாயா 42 அதிகாரம் 13வது வசனம். கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கிரச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். ஆம் தேவஜனமே, நம்ம வேதத்துல அநேக யுத்தங்களை பார்க்கிறோம். ஆனா எல்லா யுத்தத்திலும் கர்த்தரே யுத்தம் பண்ணி தம்முடைய ஜனத்துக்கு அவர் வெற்றியை தருகிற தகப்பனா இருக்காருங்க. அதாவது தம்முடைய ஜனங்களை எதிர்த்து வருகிற சத்துருவை அவர் எப்படி மேற்கொள்ளுவாருன்னா, யுத்த வீரனை போல கர்ஜிக்கிற சிங்கம் போல வைராக்கியம் கொண்டவராய் தன்னுடைய பிள்ளைக்கு எதிராக வருகிற சத்துருவை கர்த்தர் மேற்கொள்ளுவாருங்க. நீங்க எசேக்கியாவோட ஆட்சி செய்கிற அந்த வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்க்கும் பொழுது, எசேக்கியா ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறார். அப்பொழுது அசீரிய ராஜாங்கிற ஒரு ராஜா எசேக்கியாவுக்கு விரோதமாக படையெடுத்து வருகிறார். அவர் வந்துட்டு எசேக்கியா அந்த எருசலேமுக்கு முன்பாக இருக்கிறதான அந்த துறையில நின்னுட்டு எசேக்கியாவுக்கு பயப்படுகிறபடியாக அநேக வார்த்தைகளை அந்த அசீரிய ராஜா தன்னுடைய சேனை தலைவர்கள் அனுப்பி பேசுகிறத நம்ம பார்க்கிறோங்க. அப்போ பாத்தீங்கன்னா அசீரிய ராஜா வந்துட்டு அநேக யுத்தங்களை வெற்றி பெற்றவர், அநேக வெற்றியில ஜெயிச்சு அநேக இடத்தை அவர் பிடிச்சவர். அதனால எசேக்கியாவுக்கு ஒரே பயம், ஆண்டவரே இப்படி படையெடுத்து வந்திருக்காங்களே, பயப்படுத்தும்படியா அவங்க இவ்வளவு வார்த்தைகளை பேசுறாங்களேன்னு சொல்லி எசேக்கியா போய் தேவனிடத்துல முறையிடுறாருங்க. ஆனா தேவன் சொல்றாரு, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் உன்னுடைய எல்லையில உன்னாலைய முடியாது, ஏன்னா நான் உங்களுக்காக யுத்தம் செய்கிறேன்னு சொல்லி கர்த்தரே அந்த இடத்துல யுத்தம் பண்ணி எசேக்கியாவுக்கு அவர் வெற்றியை தருகிற அந்த ஒரு நம்ம சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோங்க. ஒருவேளை இன்றைக்கும் நீங்க ஒருவேளை நீங்க பயத்தோடு இருக்கலாம். அநேக சத்துருக்கள் எனக்கு விரோதமா எழும்பி இருக்காங்களே, இனி அவ்வளவுதான்னு சொல்லி நீங்க ஒருவேளை கவலைப்படலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு பயப்படாதீங்க, நானே உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களை நான் ஜெயிக்க வைப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாங்க. அவர் ஏன் நம்மள ஜெயிக்க வைக்கணும்னா, நம்மளுடைய மகளாய் கர்த்தர் நம்மள தெரிந்தெடுக்கிறாருங்க. தாவீதுக்கு அவர் ரட்சிப்பாய் மட்டுமல்ல, அவருக்கு ஆதரவாய் கேடகமாய் அவர் இருக்காருங்க. நம்ம ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா நீர் எங்களோடு கூட பேசின அந்த நல்ல வார்த்தைக்காக ஆண்டவரே நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தெய்வம், ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறீர், எங்களுக்கு கேடகமாய் இருக்கிறீர். ஆண்டவரே உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைய நாளில யாரெல்லாம் பயத்தோடு கூட இருக்கிறாங்களோ கர்த்தர் நீர் எல்லா பயத்தை நீங்க எடுத்து போட்டு கர்த்தர் அப்பா நீர் அவர்களுக்குள்ளாக ஜெபத்தையும் விசுவாசத்தையும் நீங்க அதிகப்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். முற்றிலுமாய் தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சொந்து போகாதீங்க, விசுவாசத்துல நிலைத்திருங்க, கர்த்தர் ஜெயித்து தருவார்.